எந்த ஒரு விஷயமும் தெரியாம தயவு செஞ்சு இனிமே யார்கிட்டயுமே பேசிடாதீங்க. என்னடா எடுத்த உடனே இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு சைலண்டான பிரச்சனை ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம இன்னொருத்தர் கூட பேசுறதுக்கே தயக்கப்படக்கூடிய அந்த ஒரு குணம். இது நம்ம சீக்கிரமே சரி பண்ணியே ஆக வேண்டிய, நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இதிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது வெறும் வீடியோ இல்ல, உங்க ஆளுமையை மாத்த போற ஒரு மாஸ்டர் கிளாஸ். இப்போ ஒரு சிச்சுவேஷனை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு புது ஊருக்கு போறீங்க. ஒரு முக்கியமான இன்டர்வியூ அல்லது ஒரு நண்பரோட கல்யாணம். வழி தெரியல. எதிரில் ஒருத்தர் நடந்து வராரு. அவர்கிட்ட, சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கணும். ஆனா நம்ம மனசு என்ன சொல்லும் தெரியுமா? வேணாம், எதுக்கு மற்றவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு நமக்கே ஒருத்தர்கிட்ட பேசுறதுனா கூச்சமா இருக்கே. ஒருவேளை அவர் தப்பா நினைப்பாரோ, இல்ல நாம கேட்கறது அவருக்கு புரியலன்னா என்ன பண்றது, அவர் பிஸியா இருப்பாரோ. உடனே என்ன பண்ணுவோம்? பாக்கெட்ல இருக்கிற மொபைல் எடுப்போம், கூகுள் மேப்பை ஆன் பண்ணுவோம், அந்த மேப் சொல்ற வழியில போவோம். ஆனா பல நேரங்கள்ல அந்த மேப் நம்மள ஒரு ஒத்தையடி பாதையில கொண்டு போய் விட்டோம், இல்லனா ஒரு டெட் எண்ட்ல நிறுத்திடும். கடைசியில நாம 1 மணி நேரம் சுத்திக்கிட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஒரு உயிரற்ற மிஷின் கிட்ட டவுட் கேட்க நமக்கு பயம் இல்ல. ஆனா நம்ம முன்னாடி நிக்கிற ஒரு சக மனுஷனை பார்த்து ஒரு சின்ன கேள்வியை கேட்க நமக்கு இவ்வளவு தயக்கமா? இங்கதான் உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது அடிபடுது. த சைக்காலஜி பிஹைண்ட் த ஃபியர். ஏன் நமக்கு இந்த பயம் வருது? இதுக்கு பின்னால ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. நாம சின்ன வயசுல இருக்கும்போது யாராவது முன்னாடி பேச போகும்போது, ஏய் பேசாத, அமைதியாரு அப்படின்னு நம்மள அடக்கி வச்சிருப்பாங்க. இல்லனா ஒரு முறை நாம பேசும்போது யாராவது நம்மள பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம மனசுக்குள்ள, நாம பேசினா மத்தவங்க சிரிப்பாங்க அப்படின்ற ஒரு ஆழமான தடையை உருவாக்கிடுச்சு. குறிப்பா சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோ நான் பசங்க கிட்டலாம் நல்லா தான் பேசுறேன், ஆனா ஒரு பொண்ணு முன்னாடி போய் நின்னா மட்டும் எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது, தொண்டை அப்படியே கட்டிக்குது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா முதல்ல அதை ஒத்துக்கோங்க. இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல போய் எஸ் எனக்கு பேசுறதுல தயக்கம் இருக்குன்னு தைரியமா டைப் பண்ணுங்க. உங்க குறைய நீங்க எப்போ ஒத்துக்கிறீங்களோ அப்போதான் அதை சரி பண்ண முடியும். த ரியல் வேர்ல்ட் காஸ்ட். நீங்க பேசாம அமைதியா இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. 2 பேர் ஒரே கம்பெனில வேலைக்கு சேர்றாங்க. ஒருத்தர் ரொம்ப திறமையானவர், ஆனா பேச மாட்டார். இன்னொருத்தர் ஓரளவுக்கு திறமையானவர், ஆனா சூப்பரா பேசுவார். 1 வருஷம் கழிச்சு யாருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் தெரியுமா? அந்த பேசுறவருக்கு தான். ஏன்னா அவர் தான் செஞ்ச வேலையை மத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். நீங்க ஒரு ட்ரெயின்ல 10 மணி நேரம் டிராவல் பண்றீங்க. பக்கத்திலேயே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. ஒருவேளை அவர் உங்களுக்கு தேவையான துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். அவர்கிட்ட நீங்க ஒரு ஹெலோ சொல்லி இருந்தா உங்க கெரியரே மாறி இருக்கலாம். ஆனா நீங்க போனை நோண்டிக்கிட்டு அப்படியே வந்துருவீங்க. படத்துல வர்ற மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசணும்னு ஆசை இருக்கும். என்னென்ன பேசலாம்னு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் கூட மனசுக்குள்ள ஓடும். ஆனா கடைசி வரைக்கும் வாய் திறக்காது. ஊமையா இருக்கிறத விட தப்பா இருந்தாலும் பரவாயில்லைன்னு பேச ஆரம்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கிளாஸ் ரூம் சைலன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட்ஸ். இதையே காலேஜில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கோங்க. கிளாஸ்ல டீச்சர் ஒரு முக்கியமான பாடம் எடுப்பாங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு புரியாது, டவுட் கேட்கணும்னு தோணும். ஆனா உடனே மனசு சொல்லும், இப்ப கேட்டா மத்தவங்க நம்மள மொக்கையா நினைப்பாங்களோ, டீச்சர் திட்டுவாங்களோ அப்படின்னு. அந்த ஒரு டவுட்டை கேட்காததுனால அந்த பாடமே புரியாம போகும். கடைசியில எக்ஸாம்ல மார்க்கை கோட்டை விடுவோம். உங்களுடைய மௌனம் உங்களோட வளர்ச்சியை தடுக்குது. ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலனா கூட அதை மறுத்து பேச மாட்டோம். இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணும்னா பேச்சு திறமை ஒரு ஆயுதம் மாதிரி. நிறைய பேர் ஒரு தப்பான புரிதல்ல இருக்காங்க. பேச்சு திறமைனா மேடையில நின்று மைக்க பிடிச்சு பயங்கரமா கத்துறதுன்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்ல. மேடை பேச்சு என்பது ஒரு கலை. ஆனா கம்யூனிகேஷன் என்பது ஒரு வாழ்வியல் தேவை. கம்யூனிகேஷன் அப்படின்றது உங்க முன்னாடி இருக்கிற நபர்கிட்ட உங்க எண்ணங்களை சரியா தெளிவா கொண்டு போய் சேர்க்கறது தான். அது ஒரு வேலையிடமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாதாரண காய்கறி கடையா இருந்தாலும் சரி, உங்க உரிமையை நீங்க பேசிதான் வாங்கணும். சரி, இப்போ இந்த திறமையை எப்படி வளர்த்துக்கிறது? மிக முக்கியமான டிப்ஸ் இதோ. டிப்ஸ் 1, கவனித்தல். த ஆர்ட் ஆஃப் ஆக்டிவ் லிசனிங். ஒரு நல்ல பேச்சாளரா ஆகணும்னா முதல்ல ஒரு சிறந்த கவனிப்பாளரா இருக்கணும். ஒருத்தர் எப்படி பேசுறாங்கன்னு கவனிங்க. அவங்க பேசும்போது கண்கள் எங்க இருக்கு, அவங்க கை அசைவுகள் எப்படி இருக்கு, அவங்க வார்த்தைகளுக்கு நடுவுல கொடுக்கிற இடைவெளி எப்படி இருக்கு. மத்தவங்க பேசுறத கவனிக்கும் போது உங்க மூளை தானாவே அந்த பாடி லாங்குவேஜை கத்துக்கும். டிப்ஸ் 2, பயத்தை ஓரங்கட்டுங்கள். தி ஸ்பாட்லைட் எஃபெக்ட். நமக்கு ஏன் பயம் வருது தெரியுமா? நாம ஏதாச்சும் பேசினா எல்லாரும் நம்மளையே பாப்பாங்கன்னு ஒரு நினைப்பு.
இதுக்கு பேரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஆனா உண்மை என்னன்னா, யாருக்கும் யார பத்தியும் கவலை இல்ல. எல்லாரும் அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. ரீசெண்டா ஒரு மீம் பார்த்தேன். ப்ரோ, ஹோட்டல்ல சட்னி தீந்துருச்சுன்னா கூட வெயிட்டர் கிட்ட சட்னி கேட்க பயப்படுற கேங் சார் நாங்க அப்படின்னு. இது ஏதோ காமெடி மாதிரி தோணலாம், ஆனா யோசிச்சு பாருங்க. நீங்க காசு கொடுத்து ஒரு சாப்பாடு வாங்குறீங்க, அதுல சட்னி கேட்க உங்களுக்கு என்ன பயம்? இது ஒரு சோஷியல் ஆங்ஸைட்டியோட அறிகுறி. பஸ் கண்டக்டர் கிட்ட பாக்கி சில்லற கேட்க தயங்குறது, ஒரு ஜவுளி கடையில போய் இந்த ட்ரெஸ்ஸுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்க தயங்குறது, இதெல்லாம் உங்களை ஒரு பலவீனமான மனுஷனா மாத்திடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க. ப்ரோ, நான் பேசணும் தான் நினைக்கிறேன், ஆனா பேசும்போது வார்த்தை வர மாட்டேங்குது. இதுக்கு காரணம் பிராக்டிஸ் இல்லாதது தான். நீங்க கிரிக்கெட் விளையாடணும்னா எப்படி தினமும் கிரவுண்டுக்கு போய் விளையாடணுமோ, அதே மாதிரி பேசணும்னா தினமும் பேசணும். யார்கிட்டயும் பேச ஆள் இல்லையா? உங்க மொபைல்ல வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு ஒரு தலைப்பை பத்தி 5 நிமிஷம் பேசுங்க. அப்புறம் அதை நீங்களே கேட்டு பாருங்க. எங்கெல்லாம் ஆ ஊன்னு இழுக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை அடுத்த முறை சரி பண்ணுங்க. கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை என்று சொல்ல தெரியறது. நண்பர்களோட கடைக்கு போறீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டை அவங்க ஆர்டர் பண்றாங்க, ஆனா நீங்க வேணாம்னு சொல்லாம கஷ்டப்பட்டு அதை சாப்பிடுவீங்க இல்லையா? இதே பழக்கம் தான் ஆஃபீஸ்லயும் வரும். உங்க மேனேஜர் உங்களுக்கு சம்பந்தமில்லாத வேலையை கொடுத்தாலும் நீங்க நோ சொல்லாம செய்வீங்க. இங்க தான் நீங்க தோத்து போறீங்க. எனக்கு இது பிடிக்கல, என்னால இதை இப்ப செய்ய முடியாதுன்னு நாகரிகமா சொல்றதுல ஒரு தைரியம் வேணும். நோ மீன்ஸ் நோ. இத பழகிறதுலாம் உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோட உண்மையான ஆரம்பம். நீங்க பேசும்போது உங்க வாய்ஸ் டோன் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப சத்தமா பேசினா மிரட்டுற மாதிரி இருக்கும், ரொம்ப மெதுவா பேசினா பயப்படுற மாதிரி இருக்கும். ஒரு சரியான டோனை மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி வொக்காபுலரி. நீங்க பேசும்போது புது புது வார்த்தைகளை சேர்க்கணும். அதுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களை வாசிங்க. ஒரு விஷயத்தை விவரிக்க அழகான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கேட்கிறவங்களுக்கு உங்க மேல ஒரு தனி மரியாதை வரும். வந்து அதுக்கப்புறம் ஆக்சுவலி இதெல்லாம் பேச்சோட வேகத்தை தடுக்கும். இது ஏன் வருதுன்னா, உங்க மூளை அடுத்த வார்த்தையை தேடுதுன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தையை தேடும்போது வந்துன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு சின்ன மௌனத்தை கடைப்பிடிங்க. அது உங்க பேச்சை இன்னும் கம்பீரமா காட்டும். கடைசி பாயிண்ட், பதட்டப்படாதீங்க. பதட்டம் வந்தா தெளிவா இருக்கிற விஷயம் கூட மறந்துடும். நீங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க. ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன். நீங்க பேசும்போது பதட்டமா இருந்தா கைகளை ரொம்ப ஆட்டாம மெதுவா பேச முயற்சி பண்ணுங்க. உங்க பேச்சோட வேகம் குறையும் போது உங்க பதட்டமும் தானா குறைஞ்சிரும். சோ நண்பர்களே, நான் சொல்ல வந்த எல்லா விஷயங்களும் இதுதான். இனிமே அட்ரஸ் கேட்கவோ ஹோட்டல்ல சட்னி கேட்கவோ தயங்காதீங்க. உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு வெற்றியும் நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி பேசுறீங்கன்றதுல தான் இருக்கு. ஆரம்பத்துல எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பழக பழக அதுவே உங்களுக்கு பிடிச்சு போயிடும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது ஒரு வித்தை. அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தையே உங்க வசப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கு. அது வரைக்கும் தைரியமா பேசுங்க, சாதிங்க. பாய்.